வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. மியான்மார் ஸ்டூடியோ டிஸ்கஷன், மூவி வார்ம் அப் டிஸ்கஷன். முதலாவது, ஃபிசிக்கலாக யாரும் துன்புறுத்தக்கூடாது. ஓகே, பட்டர்ஃப்ளை அட்டாக்கே செய்யக்கூடாது. ஓகே, ஒருத்தரோட சரீரத்தை துன்புறுத்துறது சரி கிடையாது. உதாரணமாக காவல்துறையில் கூட போலீஸ் ட்ரைனிங் இருக்குது, இராணுவத்தில் கூட இராணுவ பயிற்சின்னு இருக்குது. ஒரு மிலிட்ரியில் ஒரு ஷோல்டர் இன்னொரு ஷோல்டர் தான் அட்டாக் செய்வாங்க. போர் விதிமுறைன்னே இருக்குது. ஓகே, அதனால் பப்ளிக்கை துன்புறுத்தக்கூடாது. ஓகே, யதார்த்த ரீதியாக பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல பறந்தது அப்படின்னா அதோட வேவ் லென்த்தோட வைப்ரேஷன் அலைன்மெண்ட் அப்படிம்பாங்க. அது பல இடங்களுக்கு ஒரு பரவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதிலாவது அந்த பாலஸ்தீனியம் காசா அந்த வாரானது ஒரு முறைப்படுத்தியிருக்கணும். இஸ்ரேல் பிரதமர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஐநா அமைப்புக்கு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும். வேர்ல்டு லீடர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் செஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்றது முடிவு செஞ்சுருக்கணும். ஒருவேளை போர் அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, அந்த பகுதியில் மட்டும்தான் போர் செய்யணும். ஓகே, பப்ளிக்கை இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு ஈரான், யூஎஸ்ஏ. ஓகே, ஆனால் இனிமேலாவது போர் விதிமுறையை ஃபாலோ செய்யணும். மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையுமே ஒரு லீடர்ஸாக எல்லோரும் ஒரு டீமை அமைச்சு என்னங்க ஏதுங்க என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு சரியான தீர்வு. ஓகே, அதனால் போர் எல்லாமே நிறுத்திடுங்க. ஏன்னா போர் அப்படின்றது ஒரு முறை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அடுத்து உடலியலை பொறுத்த வரைக்கும் துன்புறுத்தல் அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, அடுத்து உளவியலை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறப்போ ஒரு லிமிட்டடான ஒரு வேரியேஷனில் தான் டிசைன் பண்ணாங்க. ஓகே, ஆனால் அந்த லேப் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே நிறையா ரிசல்ட்டு ஃபெயிலாக மாறிடுச்சு. ஓகே, அடுத்து இந்த ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகம், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல இணக்கம், ஒரு நல்ல புக்ஸு, ஒரு நல்ல ரிலேட்டிவ் மட்டும்தான் தேவை. ஓகே, இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. மாதம் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல இப்போ சென்னையிலையோ பெங்களூர்லேயோ மும்பையிலையோ வேலை செய்கிறீங்க. அங்கேயே ரூம் எடுத்து வேலை செய்கிறீங்க, 1 வருஷம் வேலை செய்கிறீங்க. ஓகே, உங்கள் செலவெல்லாம் போக ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க, 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. அந்த 12 லட்ச ரூபா சம்பாதிச்ச தொகையை ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு வரீங்க. அந்த ஊருக்கு வர்றப்போ அந்த 12 லட்ச ரூபா தொகையை பயன்படுத்தி நிறைய வகையில் தோது பார்க்கலாம், நிறையா ஸ்பீடாக கூட போகலாம். ஓகே, ஆனாலுமே ஒரு ஸ்பீடு லிமிட்டு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஏன்னா நிறையா பேர் இன்வைட் போவாங்க, நிறைய கன்சல்ட்டிங்கெல்லாம் இருக்கும். ஓகே, ஆனாலும் அந்த 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. காலையில் இந்த மாதிரி 9 மணிக்கு ஆஃபீஸ் வரணும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். அந்த லஞ்ச் பிரேக் இருக்கும், ஒரு பக்குவம் அப்படின்லாம் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பணி அப்படின்றப்போ அதுக்கு உண்டான ஒரு மென்மையான ஒரு பணி. ஓகே, அந்த பணியெல்லாம் தொடர்ச்சியாக செய்கிறப்ப தான் ஒரு தொகை கிடைக்கும். அந்த தொகையை பயன்படுத்தி தான் ஓரளவு எல்லாமே தோதை அமைச்சிக்கலாம். ஓகே, அதனால் கேஷ் அப்படின்றது ஒரு பை ப்ராடக்ட்டு தான். ஓகே, அதனால் ஒரு பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அடுத்து சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்.
ஓகே. அதனால் ஒரு தொழில் நடத்தியிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஏதோ ஒரு வகையில் உடலியல் ரீதியாக துன்புறுத்தி உளவியல் ரீதியாக ஆளுமை செலுத்துறது அப்படின்றது தோதாகாது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஒரு பிஸ்னஸ் அப்படின்றப்போ நிறையா கேஷ் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். ஓகே. உதாரணத்துக்கு நான் உலக நாடுகளில் நிறையா ஸ்டூடியோவில் மூவி புக் பண்ணுறப்போ அதுக்கு உண்டான கேஷை நான் கொடுக்குறேன். எனக்கு அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே. இப்போது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிசிட்டி மட்டும்தான். பிஸ்னஸ்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு மூவி அப்படின்னா இவ்வளோ பட்ஜெட்டு, ஏதோ டெபாசிட் ரெசிப்ட் கேஷ் கொடுக்கணும், நேரில் சந்திக்கணும், அப்படின்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ படம் நடிச்சிட்டோம், இவ்வளோ சம்பாரிச்சிட்டோம், ஒரு பப்ளிசிட்டி அப்படி தான் நினைக்கிறாங்க. அது தோதாகாது. அது இல்லாமல் கெமிஸ்ட்ரியை உடைக்கவே கூடாது. கெமிஸ்ட்ரி உடஞ்சிச்சு அப்படின்னாலே மூவி அப்படின்றது தோதாகாது. மேக்ஸிமம் எந்த தொழிலுமே தோதாகாது. அதனால் கெமிஸ்ட்ரியை உடைக்கக்கூடாது. ஓகே. அதனால் இவங்களுடைய நிலையில் இன்னும் காசு சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகணும், இன்னும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் தோதாகாது. எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது. ஓகே. அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்குமே அவங்க தோதாகலை. சரி, மற்ற ஸ்டூடியோவில் தோது பார்க்கலான்னா நேரில் சந்திக்கணும், கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் மிகவும் அவசியம். அது இல்லாமல் ஒரு சில படங்களுக்கு ஒரு சில கேரக்டர் தான் தேவைப்படுவாங்க. இன்னும் ஒரு சில நபரை நம்ம இன்வால்வ் பண்ணுறது அப்படின்றது, இப்போ ஒரு காருக்குள்ளே நம்ம ஒரு 5 பேர் தான் பயணிக்கிறோம், திடீர்னு இன்னொருத்தர் வராரு அப்படின்றப்போ நம்ம அவரை காருக்கு மேலே தான் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். அது பாதுகாப்பு கிடையாது. ஓகே. அடுத்து ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது மிகவும் தேவை. ஓகே. இப்போ மயன்மார் ஸ்டூடியோவில் மூவி புக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த படிநிலை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மிலிட்ரி ஆர்டர் எல்லாமே இருக்குது. அதை இன்னும் கொஞ்ச நாள் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்படின்றப்போ ஒரு சமநிலை ஏற்படும். ஓகே. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சம்பாதிச்ச தொகையில் ஒரு ரசிகர் மன்றத்துக்கோ இல்லை ஒரு டைரக்டருக்கோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கோ உதவி செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே. அதனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதை தான் ஃபாலோ செய்யணும். ஓகே. சரி, அடுத்து எல்லா விஷயமே ஒரு உளவியல் ரீதியாகவே அணுகலாம். உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அணுகுனாலே எல்லாமே சால்வ் ஆகும். ஓகே. உளவியல் ரீதியான ஒரு நிலையில் ஒரு சில பேருக்கு ஒரு வசதி கிடைக்கிறப்போ இன்னொருத்தரை மட்டுப்படுத்துகிறப்போ இன்னும் அந்த வசதியானது உறுதி செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறது சரி கிடையாது. ஓகே. உதாரணத்துக்கு நல்லா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு, நல்ல ஒரு லக்ஸுரியான ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ ஏதோ ஒரு சில வசதி கிடைக்கிறப்போ ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது. ஒரு கேஷுவலாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலையும் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு விஷயத்துக்கெல்லாம் வைப்ரேட் ஆக மாட்டாங்க. ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக வைப்ரேட் ஆகக்கூடாது. ஓகே. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல் தான். ஆல்ரெடி ரொம்ப நிறையா பணம் சம்பாரித்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமில் சரி ஏதாவது ஒன்று தோது பார்க்கலான்னு சொல்லிட்டு தோது பார்க்குறது தான் சரியாக இருக்கும். ஓகே. ஏதோ ஒரு கேஷ் கிடைக்குன்னு சொல்லிட்டு வைப்ரேட் ஆகிற நிலையில் வந்து தோதாகாது. ஓகே. ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் தாங்குவாரான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அவங்க டாக்டரே சொல்கிறாங்க, அவருக்கு வந்து ஒரு மூவி புக் பண்ணாலே மென்டல் ரீதியாக ரொம்ப ஒரு இஷ்யூ ஆகிரும், அவருக்கு அந்த கெப்பாசிட்டி தாங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றாரு. இவ்வளோ மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அவருக்கு. ஓகே. எக்கனாமியாகவும் நிறைய இஷ்யூ இருக்குது. சொல்லப்போனால் எக்கச்சக்கமான கர்ம வினையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சால்வ் செஞ்சு மூவி எடுக்கிறதுன்றது தோதாகாது. இப்போ ஒரு பட்ஜெட்டு 300 கோடி அப்படின்னா இவரோட கர்மவினையை சமாளிக்கிறதுக்கே பாதி பட்ஜெட்டு செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அது இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி எடுக்கிறோம், அது இவ்வளோ தொகையை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. வெவ்வேறு தொழில் இருக்குது, வெவ்வேறு வகையில் சம்பாரிச்சிக்கலாம். ஓகே. அதனால் ஒரு சமநிலைக்காக மட்டும்தான் இப்போ மூவி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு காசு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறையா ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஹாலிவுட்டில் இருக்காங்க, வெவ்வேறு டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் ஒரு நார்மலான ஒரு தொழில் மாதிரி இன்றைக்கி இந்த ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணி நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா தோதாகாது. அது ஒரு படைப்பு. அந்த படைப்புக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும், சரியான சூழ்நிலை அமையணும், அப்படின்றதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்கணும். ஓகே. அதனால் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா, ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா, பப்ளிசிட்டி வேணும்னா எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது.
அதில் லேர்ன் பண்ணிவிட்டு நிறையாவே சம்பாதிக்கலாம். ஓகே. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தோதாகாது. அது ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரி. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1000 தான் கிடைக்கும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். ஓகே. டைமை வந்துட்டு சரியாக பயன்படுத்தணும், ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு சேவை நிலை மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால் ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸ்டூடியோ அப்படின்றது தோதாகும். ஓகே. அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தோதானா மட்டும்தான் கூப்பிட்றதுன்றது தான் சரி. ஓகே. மற்றபடி விமர்சனம் அப்படின்றது அது ஒவ்வொருத்தரோட தனிநிலை புரிதல். ஓகே. ஒரு சில பேருக்கு ஒரு சில படம் தோதாகாது. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த படம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அது அவங்கவுங்க தனிநிலை பொறுத்து. ஓகே. அதனால் யாருக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் நிறையா டிஷ் இருக்குது. யாருக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை ஆர்டர் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே. நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டு ஆர்டர் செஞ்சுட்டு அந்த ஃபுட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுல வந்து சரி கிடையாது. ஓகே. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு பிஸ்னஸ். சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே.